சியான் விக்ரம் சார் நடிப்புல இன்னைக்கு வெளியாக இருந்த படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, வீர தீர சூரன். இந்த படத்தோட நேத்து ஒரு அப்டேட் வந்து விட்டிருந்தாங்க. இந்த அப்டேட் பார்த்த உடனே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கா இருந்துச்சுன்னு தான் சொல்ல முடியும். என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகுமா, ஆகாதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியான ஒரு அப்டேட் தான் நேத்து வந்திருந்தது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ரிலீஸ் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால இந்த படத்தோட ஓடிடி ரைட்ஸ், அதாவது ஒவ்வொரு படங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஓடிடி ரைட்ஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இந்த படத்தோட ஓடிடி ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, BE4 நிறுவனம் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா, மத்த ஓடிடிக்கு வந்து விக்கிறதுக்காக இருந்திருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து முன்னாடியே வந்து ரிலீஸ் டேட் அறிவிச்சதுனால, இப்போ இந்த படத்தோட ஓடிடி டேட்ட எங்களால விக்க முடியல. ஓடிடில யாரும் வாங்க வரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மனுவ வந்து பார்த்தீங்கன்னா, கோர்ட்ல டெல்லி ஹைகோர்ட்ல வந்து குடுத்திருக்காங்க. இதனால இந்த படத்துக்கு இன்னைக்கு 10:30 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஜராகணும் அப்படிங்கிற ஒரு சின்ன கொஸ்டின் மார்க் வந்து இருந்ததுனால, இன்னைக்கு இந்த படத்தோட ஃபேன் ஷோஸ் வந்து வருமா, வராதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருந்தது. பட் அத வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 9 மணி ஷோ எல்லாருமே வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. விக்ரம் சார் நடிப்புல வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய கமர்ஷியல் படமா வந்து பார்த்தீங்கன்னா, வீர தீர சூரன் வந்து ரொம்ப ரெடியாக ரிலீஸ் ஆக இருந்தது. பட் இப்படி ஒரு விஷயம் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு ரொம்ப ஷாக்கான ஒரு விஷயமா தான் இருக்கு. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம் சார் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நெறைய படங்கள் வந்து ஆக்டிங்காகவே நெறைய நடிச்சிருந்தாரு. பட் இருந்தாலும் அவங்க ஃபேன்ஸுக்கு அப்படின்னு ஒரு படம் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து ரொம்ப பூர்த்தி செய்யும் அப்படிங்கிற ஒரு நெறைய விஷயத்த விக்ரம் சார் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா இன்டர்வியூல நெறைய விஷயத்த வந்து சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ இதனால இந்த படத்துக்கு மேல எனக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அது மட்டும் இல்லாம எஸ்.யு. அருண்குமார் அப்படிங்கிற ஒரு டைரக்டர் அண்ட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஒரு கமர்ஷியல் படத்த ரொம்ப அழகான ரைட்டிங்ல ரொம்ப அழகாவே கொண்டு வர ஒரு ஆளு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்த எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல விக்ரம் சார் இருக்காங்க, எஸ்.ஜே. சூர்யா சார் இருக்காங்க, சூரஜ் வெஞ்சமுடு இருக்காங்க. அப்படிங்கும் பொழுது ஒரு பவர்ஃபுல்லான ஆக்டர்ஸ் நெறைய பேர் சேர்ந்து ஒரு சூப்பரான ஒரு கமர்ஷியல் படம் வந்து நமக்கு இந்த வருஷம் ட்ரீட்டா வரப்போகுது அப்படிங்கிற பெரிய எதிர்பார்ப்போட இருந்தோம். பட் இந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற சின்ன கேள்விக்குறி வந்திருக்கு. இன்னைக்கு இந்த 10:30க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் வந்ததுக்கப்புறம் ஃபேன் ஷோஸ் 11:30லேருந்து ஸ்டார்ட் ஆகுறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸோ இன்னைக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வரலனா, வெள்ளிக்கிழமை இந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு மிகப்பெரிய சான்ஸ் இருக்கு. ஸோ நான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட இருக்கேன். யார் யாரெல்லாம் என்ட்ட மாரி மிகப்பெரிய எதிர்பார்ப்போட இருக்கீங்களோ, அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.